வணக்கம். ஓம் நமோ நாராயணா. ஆக்டிவேஷன் அஸ்ட்ராலஜர் கேஆர் கோவிந்தராஜ் பேசுகிறேன். இன்றைக்கி மேசராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்கள். மேசராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு. இந்த குருவோடைய யோக பலன்கள் நமக்கு எப்படி இந்த ராசியில் வேலை செய்யும், அந்த குருவால் நமக்கு எப்படி நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு நம்ம பேசுகிறோம். அப்போ இந்த குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறது நன்மைகளை கொடுக்குமா? நன்மைகள் கண்டிப்பாக கொடுக்கும். குரு பார்க்க கோடி நன்மை. குருவோடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய நேரம். இப்போ உங்கள் வீட்டில் சுப காரியங்கள் நடக்கும், திருமணம் நடக்கும், அடுத்தது வீடு வாங்குவீங்க, அடுத்தது உங்களுக்கு வேலை கிடைக்கும். இப்படி படிப்படியாக தொடர்ந்து இந்த வேலை ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். இந்த குரு பார்வையினால் நம்ம உடம்பில் ஏற்பட்ட பிணிகள் தோஷங்கள் எல்லாம் விலகக்கூடிய நேரம். 4ஆம் இடத்துல குரு இருக்கும்போது உடம்பு ரீதியாகவும் மன ரீதியாகவும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரும். அடுத்தது என்ன, நமக்கு ஏற்பட்ட கடன்கள்லாம் குறையும். நமக்கு ரொம்ப வருஷமாக திருமணம் நடக்காமல் இருந்தாலும் இப்போ திருமணம் கைகூடி வரும். அதே மாதிரி ரொம்ப வருஷமாக நம்ம குழந்தை பாக்கியம் நமக்கு கிடைக்காமல் இருந்துச்சுன்னா இப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நம்ம ரொம்ப வருஷமாக வேலைக்காக போராடிக்கிட்டு இருந்தோம்னா இப்போ அந்த வேலை கிடைக்கும். நம்ம ரொம்ப வருஷமாக நம்ம ஒரு இடம் வாங்கி வீடு கட்டலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா இப்போ அந்த அமைப்பு கிடைக்கும். இதெல்லாமே இந்த குருவால் ஏற்படக்கூடிய இடம். எப்படின்னா செவ்வாய் வீட்டில் குரு உட்கார்ந்துருக்கிறாரு. செவ்வாய்ங்கிறது மங்களகாரகன். அப்போ மங்களகரமான நிகழ்ச்சி கண்டிப்பாக நடந்தே தீரும். அப்போ நடக்கும் உங்களுக்கு. அடுத்தது இப்போ நம்ம அரசாங்கத்தில் ஒரு உதவி கேட்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, இப்போ அந்த உதவி நமக்கு கிடைக்கும். அதே படிச்சுட்டு வேலைக்காக வெயிட்டிங்கில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அரசு உத்தியோகம் வரும். அதே மாதிரி அமைச்சர் பதவிக்காக நம்ம காத்துக்கிட்டு இருந்தாங்களா, இந்த மேசராசியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இன்றைக்கி அமைச்சர் பதவி ஏற்றுக்குவாங்க. இப்படி நல்ல ஒரு மாற்றங்கள்லாம் இந்த குரு பெயர்ச்சி மூலம் நடந்துக்கிட்டே இருக்கும். குரு பார்க்க கோடி நன்மைங்கிறது குரு இருக்கிற இடமா இருக்கிறதுக்கும் பார்க்குற இடமா இருந்தாலும் குரு பொன்னவன். குருக்கு பேர் அதனால தான் பொன்னவன். குரு நல்ல கிரகம் தான் சொல்லியிருக்கிறாங்க, யாரும் தீமையான கிரகம்னு சொல்லலை. அது இருக்கிற இடமா இருந்தாலும் சரி, அது பார்க்குற இடமா இருந்தாலும் சரி, குரு நன்மை தான் செய்வார். அதனால தான் குருவோடைய ஆற்றல் கிடைக்கிறதுக்கு நமக்கு கொடுப்பனை வேணும். அப்போ இத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை குரு வரும்போது நம்ம வாழ்க்கை தரம் மாறும். இப்போ நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய எண்ணங்களும் மாறும், நம்ம ஃபேஸ் கட்டும் மாறும். ஒரு கிரக பெயர்ச்சி ஆகுது அப்படின்னா அதோடைய ஃபேஸ் கட்டு நம்ம உடல் ரீதியாகவே நம்மளால் உணர முடியும். இப்போ குரு பயிற்சி ஆகுதுன்னா நம்ம ஃபேஸே மாறும். நம்ம போடக்கூடிய துணிமணி முதற்கொண்டு ஆக்டிவேஷனாக வேறு மாதிரி இருக்கும். ஒரு புதுசாக பிறந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை நமக்கு அப்படியே ஏற்படுத்தும். அதோட வைப்ரேஷன் ஏற்படுத்தும். அந்த முகமெல்லாம் ஒரு பளபளப்பாக இருக்கும். நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு மனசில் ஒரு சந்தோஷமாகவும் ஒரு ஹாப்பியாகவும் ஒரு நல்ல ஒரு செய்திகள் நமக்கு கேட்கக்கூடியதெல்லாம் ஒரு நல்ல ஒரு குட் நியூஸு இந்த மாதிரியெல்லாம் இந்த நேரம் நடக்கும். இப்படி தொடர்ந்து நடக்கும். அப்போ உங்களால் நமக்கே அதோடைய கிரகத்தோடைய குருவோடைய வைப்ரேஷன் மாறும்போது நம்ம உடல்நடையில் இருக்கக்கூடிய நோய் வெளியில் போகிறதும் நமக்கான ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு தேடி வர்றதும் நம்மளால் உணர முடியும். ஃபஸ்ட்டு என்னன்னா நம்ம முகப்பேஸ் ரொம்ப பளபளன்னு ஆயிரும். பார்க்குறதுக்கு நம்ம ரொம்ப ஜம்முன்னு இருப்போம். அந்த மாதிரி தோற்றத்தை ஏற்படுத்துகிறோம் இந்த குரு. அப்போ நம்ம என்ன முதல்ல இந்த மாதிரி இருந்தால் இப்போ பார்த்தா ஆள் இப்படி இருக்கிறான் அப்படின்னு 4 பேர் பார்த்து சொல்கிற மாதிரி இருக்கும். என்ன ஒன்றுமே தெரியாத மாதிரி இருந்தால், எந்த இதுவுமே தெரியாது நம்ம சொல்லியிருந்தோம். இன்றைக்கி பார்த்தா போடுற ட்ரெஸ் என்ன, ஆள் என்ன பளபளன்னு இருக்கிறான் அப்படிங்கிற சூழ்நிலையை குரு ஏற்படுத்திடும் இந்த 4ஆம் இடத்துல. ஏன்னா அது சுகஸ்தானத்தில் இருக்க இடம். அந்த இடத்துல குரு இருக்கும்போது, செவ்வாயோட குருவும் இருக்கும்போது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வசதியான காரு, ஒரு பிராண்டடான வண்டி, இப்படி இந்த மாதிரி நமக்கு பிராண்டடாக போடக்கூடிய ட்ரெஸ்ஸு, இது எல்லாமே அமைச்சு கொடுக்கும். இது எல்லாமே இந்த குரு பெயர்ச்சி மூலம் 4ஆம் இடத்துல குரு நமக்கு உண்டான பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது இப்படி ஒவ்வொரு ராசிலேருந்து மாற ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு நற்பலனை குருக்குமே தவிர கெடுதல் கொடுக்காது. அது கோச்சாரத்தில் சொல்கிறது. இப்போ இந்த பயிற்சி வந்தால் உங்களுக்கு ஆகாது, இந்த பயிற்சி வந்தால் உங்களுக்கு ஆகாது, இந்த ராசிக்கு பகை, இந்த ராசிக்கு ஆப்போசிட் அப்படின்னு சொல்கிறது பொதுவாக கோச்சார பலன். கோச்சார பலன்கிறது இப்படி ஜென்ரலாக அப்படி சொல்கிறது தான். ஆனால் குருவுடைய குணம் நன்மை செய்கிறது தான் குரு பகவானோட இயற்கையான குணம், குரு கிரகத்தோட இயற்கையான குணம். அதனால் குருவோடைய தரிசனம் பார்ப்பதும் குருவுடைய கோயிலுக்கு செல்வதும் ரொம்ப ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறோம். நமக்கு குரு கிரகத்துடைய கோயில்னால் ஆலங்குடி குருஸ்தலத்துக்கு போயிட்டு வரலாம்.
அடுத்து நம்ம குரு ஸ்தலமான குருவே வணங்கின இடமா வந்து குரு கிரகமே வணங்கின இடமா இருக்குது திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். இங்கெல்லாம் போகும்போது ஒவ்வொரு நைட்டு அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு வரும்போது ரொம்ப ஒரு பாசிட்டிவாக இருக்கும். அப்போ என்னென்னா அந்த கிரகத்துடைய அதிர்வலைகள் வந்து நமக்கு பாசிட்டிவாக கொடுக்கும். அதுக்காகத்தான் அந்த இடத்துல வந்து நம்ம தங்கி இருந்துட்டு வாங்கன்னு சொல்கிறது. நம்ம இங்கேருந்து போகிறோம், ஆலங்குடிக்கு போகிறோம், ஆலங்குடியில் போய் குரு பகவானை தரிசனம் பண்ணுறதுக்கு போகிறோம். நம்ம போனோம், தரிசனம் பண்ணோம், பார்த்தோன்னு வராமல் நம்ம ஒரு நைட்டு அந்த எல்லைக்குள்ளே நம்ம தங்கி வந்தும்போது நமக்கு அதோடய எனர்ஜி பவர் வந்து வேலை செய்யும். இப்போ எப்படி சொல்கிறதுன்னா, ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு எனர்ஜி பவர் இருக்கும். அப்படி அது வீடாக இருந்தாலும் இடமா இருந்தாலும் அந்தந்த எனர்ஜி பவர் இருக்கும். அப்போ கிரகத்தோட எனர்ஜி பவர் வந்து நமக்கு வேணும் இல்லைங்களா? ஒரு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டு, ஒரு நம்ம உடம்புல ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரணும், ஒரு தொழிலில் ஒரு நல்ல மாற்றம்னா ஒரு கிரகத்தோட ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வேணும். அதுக்காகத்தான் நம்ம அந்த கிரக கோயில்களுக்கு நம்ம போக சொல்கிறது. இப்போ குரு பயிற்சி ஆகிருக்கா, நேராக வந்து நீங்கள் திருச்செந்தூர் ஒரு நாள் போய் நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு வாங்க. அந்த மாற்றத்தை வந்து உங்களால் உணர முடியும். அதோட வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக கொடுக்குறத உங்களால் உணர முடியும். அதே கிரக கோயில் ஆலங்குடி போயிட்டு வாங்க. அப்படி போயிட்டு வரும்போது அந்த எனர்ஜி வந்து நமக்கு பாசிட்டிவாக செயல்படும். அப்போ அந்த பாசிட்டிவாக செயல்படும்போது நம்ம உண்ணக்கூடிய உணவு இருக்குது இல்லைங்களா, கொண்டக்கடலை, அதை வாங்கி கூட நம்ம சாப்பிடும்போது நல்ல ஒரு உடம்புல வந்து ஒரு வைப்ரேஷன் ரேஸ் ஆகும். கிரகங்களுடைய துணியாக இருக்கட்டும், கிரகத்துடைய உணவு தானியங்களாக இருக்கட்டும், நம்ம எடுத்துக்கும் போது இதெல்லாம் இந்த குரு பயிற்சி காலத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை வந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் குரு. அதனால தான் குருவை தான் மன்னவன் பொன்னவன் சொல்லி போட்டுறோம். மற்ற கிரகங்களை வந்து நம்ம சொல்கிறதில்ல, குரு கிரகத்தை மட்டும்தான் நம்ம அந்த மாதிரி சொல்கிறோம். அப்போ குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கும்போது நமக்கு தோஷங்கள் இருந்தாலும் இந்த குரு பயிற்சி குரு பார்வையினால் நமக்கு அந்த தோஷமெல்லாம் விலகுது, தடைகள்லாம் நீங்குது. இதெல்லாமே குருக்கு உரிய காலம். அதுக்கு பொதுவாக என்ன சொல்லுவாங்க, 5, 7, 9ஆம் இடத்துல குரு வரும்போது நல்ல ஒரு பெரிய மாற்றத்தும்னு சொல்லுவாங்க. அது எந்த இடத்துக்கு 12 ராசிலையும் எந்த இடத்துக்கு குரு உட்கார்ந்தாலும் சரி பார்த்தாலும் சரி ஒரு நல்ல மாற்றத்தை தான் ஏற்படுத்தும் குரு. நீங்கள் அதை வந்து தெரிஞ்சுக்குங்க. இது எதனால சொல்கிறோம் அப்படின்னா, குரு பலன்கிறது வந்து சாதாரண விஷயமே இல்லை. குரு பலன்கிறது இருக்கிற கிரகங்கள்லேயே அதிக யோகத்தை கொடுக்கக்கூடிய பலன் வந்து குருவுக்கு மட்டும்தான் உண்டு. ஏன்னா குருவோ நமக்கு ஏற்பட்டுக்கூடிய நமக்கு ஜென்ரலாகவே நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சாபமாக இருக்கட்டும், நமக்கு இருக்கக்கூடிய ஒரு தோஷமாக இருக்கட்டும், அது குருவோடைய பார்வையிலையும் குரு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து தான் நமக்கு விலகுது. அப்போ குருவோடைய பார்வையும் குரு நம்ம 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இடத்துலையும் இருக்கும்போது நமக்கு உண்டான நெகட்டிவ் எல்லாம் வெளியில் போகுது. இப்போ நமக்கு தெரியாமல் இருக்கும், உடம்பில் இருக்கக்கூடிய நோயோ இல்லை நமக்கு இருக்கக்கூடிய தோஷமோ நமக்கு தெரியாமல் இருக்கும். அது இந்த குரு இருக்கிற இடத்துல இருந்து நம்ம உடம்புல இருக்க என்ன நோயின்னு கண்டுபிடிச்சி வெளியில் வரக்கூடிய வாய்ப்பும், நமக்கு என்ன ஒரு தடைகள் இருக்குதோ அதுலேருந்து வெளியில் வர வாய்ப்பும் நமக்கு கண்கூடாக நமக்கு தெரியும். அதுக்காக தான் கிரக பயிற்சிகளை வந்து நம்ம எல்லோரும் பார்க்குறோம், ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறோம். நம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் சார், இப்போ எனக்கு இந்த ராசிக்கு எப்படி இருக்கும், 12 ராசிக்காரங்களுக்கும் குரு பயிற்சி வந்து எப்படி இருக்குன்னு விரும்பி பார்க்குறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, அந்த ஒவ்வொரு கிரகத்தோடைய ஆற்றல் அவங்களையே வந்து ஆக்டிவேஷன் பண்ணும். நம்ம ராசிக்கு எப்படி இருக்குது பார்க்கணுங்கிற எண்ணத்தை வந்து தூண்டுதல் பண்ணும். இப்போ மேஷத்துக்கு வந்திருக்கிறாரு, நமக்கு எந்த மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து என்ன அலைகள் வந்து தூண்டும். அப்போ ஏதோ ரூபத்தில் கிரகங்களுடைய ஆக்டிவேஷன் வந்து நம்ம எண்ணத்துலேயும் ராசியிலையும் நம்மளை ஆக்டிவேஷன் பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த ஒரு ஆக்டிவேஷன் நமக்கு நம்ம பாசிட்டிவாக நடந்துக்கிட்டே இருக்கணும் இல்லைங்களா. அதுக்காகத்தான் இந்த 2022/6/2026 குரு பயிற்சி வந்து நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தை மேஷராசிக்கு வந்து கொடுத்துருக்கு. அப்போ அந்த கொடுத்ததை வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கு நமக்கு உண்டான வாய்ப்பை கொடுக்கக்கூடிய கிரகத்தினால நல்ல ஒரு மாற்றத்தை நம்மளால் அனுபவிக்க முடியும். அப்போ நீங்கள் இவ்வளோ நாள் எவ்வளவோ பிரச்சனையிலையோ மனவேதனையிலோ இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இனி அந்த மாதிரி அதற்கான வழிகள் வந்து நீ இருக்காது. இனி சந்தோஷமான நேரமும் உற்சாகமான காலமும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதை பற்றி வந்து ஃபீல் பண்ணாதீங்க, ஜாலியாக இருங்க, என்ஜாய்மெண்ட்டாக இருங்க. இப்போ நம்ம ஒவ்வொருத்தங்களும் ஒரு பலன் சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் ஒரு ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக தான் நடக்கும், நீங்கள் நினச்சது நடக்கும், நீங்கள் சொல்கிறது பலிக்கும். இது எல்லாமே குரு பகவானால் உங்களுக்கு தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த குரு பகவானை தொடர்ந்து நடக்கும்போது நம்ம எண்ணங்கள் ஈடேறும், நம்ம நினச்சது நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் குருவால் நடக்கக்கூடிய கிரகங்கள். இது மற்ற கிரகங்களும் எல்லாம் சேர்ந்து குரு கிரகத்தினால மற்ற கிரகங்களுடைய சாதகமும் உங்களுக்கு தொடர்ந்து தான் இருக்கும், ஆப்போசிட்டாக இருக்காது.
தொடர்ந்து மற்ற கிரகங்கள், மற்ற 8 கிரகங்கள் இருக்குது இல்லைங்களா, அதோட கிரகமும் உங்களுக்கு சார்ந்து தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ நீங்கள் குரு பெயர்ச்சி ஆனனால நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம். ஒரு நல்ல பலன்கள் தான் உங்களுக்கு குரு பகவான் கொடுப்பாரு. அப்போ நம்ம தொடர்ந்து நம்ம கிரக பெயர்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கனால உங்களுக்கு மென்மேலும் ஒரு நல்ல பலன்கள் தான் உங்களுக்கு வருமே தவிர, மற்றபடி 4ஆம் இடத்துல இருந்தால் நமக்கு குருனால் நல்ல பலன்கள் இல்லை அப்படிங்கிறத நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு நல்ல பலன் தான் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு உங்களுடைய ராசிலையும் சரி, உங்களுக்குண்டான கிரகங்களும் சரி, நல்ல ஒரு பலனை கொடுக்கணுங்கிறதுக்காக நீங்கள் இப்போ குரு பெயர்ச்சியில் நீங்கள் ஆலங்குடி குருஸ்தலத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க. ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும். தொடர்ந்து என்னுடைய வீடியோ பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான கிரக தடைகள் விலகிறத குரு பகவானால் ஏற்படக்கூடிய நன்மைகள், தீமைகளை நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சு வழிபாடுகளை பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் வரும். தொடர்ந்து பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நேயர்களே, வணக்கம்.